வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடினம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 1996 தான் இருக்குது. ஸோ கூடுதலான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2500 நபர்களை கூடுதலாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்களும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பேக்லாக் வேக்கன்சிஸ் இந்த மாதிரி மல்டிபிள் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற குழப்பத்தோட நிறைய மக்கள் வந்து இன்னமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு 95 தாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96லேருந்து 97 வரைக்கும் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100ங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 105ங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1110ங்க. பாட்னி 108, ஜுவாலஜி 105, ஹிஸ்ட்ரி 1111. ஓகேங்களா. ஜாகிரபி இதெல்லாமே பார்த்திங்கன்னா 1-2 வேக்கன்சிஸ் தான் இருக்குது, பெரிய வேக்கன்சிஸ் லெவலில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 90 இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1111 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 90 தான் பேசிக்காகவே. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் ரொம்ப வேக்கன்சிஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93. ஃபிசிக்கல் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் போகும். இந்த டைம் ஃபிசிக்கல் டைரக்டர் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 100 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஒரு பேசிக்கான கட் ஆஃப் தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ முந்தைய வீடியோக்களில் நீங்கள் சென்று பார்த்தீங்கன்னா டிஃபா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு, கம்யூனிட்டி, பிடபிள்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக முதுகலை கட் ஆஃபையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேசிக்காக இப்போ ஒரு சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் ஃபைனலான டென்டேட்டிவான கீஸ் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஸோ டென்டேட்டிவான கீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக 100% இன்னும் ஓரிரு தினங்களில் டென்டேட்டிவான கீஸ் எல்லாமே அஃபிஷியலாக நம்ம டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியலான கீஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு நம்ம பண்ணலாம். நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளில் நடந்த குழப்பங்கள் இனி நடக்காமல் இருக்கும் அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் விரைவில் வந்து டெட் தேர்வு சந்திக்கும் மாணவர்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து டெட் தேர்வில் ரெடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவுக்குண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.